வாங்க முடக்கத்தான் தலை பறிக்கலாம். வாங்க வா. அப்படியே எண்ணெய் சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் வேலியில் விதை போட்டு முடக்கத்தான் கீரை எப்படி வந்துருக்குதுன்னு. ஃபுல்லாக எல்லாம் இருக்குது, வேலி ஃபுல்லாக. இது வேறு கீழேருந்து விதை வாங்கிட்டு வந்து அப்படியே லைனாக போட்டுங்க. தண்ணி இருக்குது, அதனால செம்ம சூப்பராக இருக்குது. இதை பறித்து இது பாருங்கள், இப்படி மூணு இலை இருக்கும். அதை பறித்து நல்லா வெயிலில் காய வச்சு எல்லாம் பறிச்சிடலாம். மொத்தமாக இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், மாடு மேய்ஞ்சிடும் எல்லாம் கவர் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மரத்தில் மேலெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பறிச்சிடலாம். இப்போது எல்லாம் நிறைய பேர் பறிச்சிட்டு போயிட்டாங்க. வெளியே இருந்ததெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க யாரும். இதெல்லாம் பறிச்சிட்டாங்க, அதனால் பூரா அது வரைக்கும் இருக்குது. அப்படியே லைனாக காமிச்சாங்க பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே காமிச்சோம். இங்கெல்லாம் இதெல்லாம் பறிச்சிடலாம். இந்த தண்டை விட்டுட்டு இந்த இலையை பறிச்சிட்டோம்னா அப்படியே கொடி மேலே போயிடும். இது மாதிரியெல்லாம் பறிச்சிக்கணும், ஃபுல்லாக பறிச்சிடலாம். டெய்லி வந்து யாரோ பறிக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் பறிச்சிட்டாங்க பாருங்கள். இது வந்து மாடு அவ்வளோ மேயாது, அதனால தான் இருக்குது. ஃபுல்லாக தெரியுது பச்சை பசேர்னு இருக்கு பசேர்னு எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாம் வழுகி நடுக்க விதை போட்டேன், பூரா விதை போட்டேன். அங்கேருந்து போட்டேன். ஒரு 5-6 செடி முளைச்சிருக்குதோ. இது பாருங்க, இது முளைச்சிருக்கு. அப்புறம் இது முளைச்சிருக்கு பாருங்க, ஃபுல்லாக முளைச்சிருக்கு. உள்ளே 2-3 முளைச்சிருக்கு. அது ஒருத்தர் கேட்டாங்க மருந்துக்கு, சரி வேரோடு பறித்து தரேன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன பொண்ணு உடம்பு சொல்ல ரொம்ப, அதுக்காக கேட்டாங்க. சரி அன்னைக்கு தலை பறித்து கொடுத்தேன். நான் செடி வேரோடையே தரேன், தொட்டியில் வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். உள்ளே 2 செடி இருக்குது நல்லா, அதில் 2யுமே கொடுத்துடலாம். அதுதாங்க வாழ்க்கையில் புண்ணியம். இதுவும் தலையும் பறித்து தரேன், இன்னைக்கு தரேன்னு இருக்கேன். நடக்க முடியாத ஆயிட்டாங்க அவங்களுக்காக. சரி இன்னைக்கு தலை கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த பாருங்க அங்கே இருக்க 2 செடி இருக்குல்ல, அந்த 2 செடியும் அவங்களுக்கு தண்ணி ஊற்றி வேரோட பிடிங்கி கொடுத்துடலாம். பாருங்க செம்ம சூப்பராக பூத்துருக்குல்ல. அப்படியே வழி நெடுக அப்படியே இந்த வேலியிலேயே ஃபுல்லாக ரொம்ப நாளாக வளர்த்திட்டு இருக்கேன். ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதமா 4-5 மாதம் அப்படியே குழந்தையாக வளர்ந்து அப்படியே இப்போ டெய்லி பார்த்து ஏற்றி விடுவோங்க. அப்படியே காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே அப்படியே இது எந்த பக்கம் வெளி பக்கம் வருதா. மாடு நிறைய மாடு இங்கெல்லாம் சென்னையில் மாடு அவுத்து விட்ருவாங்க, கட்டவே மாட்டாங்க. பால் கறந்தோடனே வந்துடும். நம்ம மாதிரி யாராவது போட்டு வச்சுருந்தா மேய்ஞ்சிட்டு போகிறது. எவ்வளோ பறிச்சிட்டும் பாருங்க, இன்னும் அழுத்தி வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணியில் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அலசிட்டு, ஏன்னா ரோடு மேலேயே இருக்குது, அலசிட்டு வடிகட்டி நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா மொறுன்னு காஞ்ச உடனே இது எப்படி பவுட்ரு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்ல தண்ணியில் நல்லா 2-3 தடவை தண்ணியில் அலசிக்கணும். ஏன்னா எங்களுக்கு வேறு ரோடு மேலேயே இருக்குது, அதனால் நல்லா அலசிட்டேன். இது நல்லா வெயிலில் காய வச்சோம், தண்ணி வடிகட்டிட்டேன். இப்போ கொண்டு போய் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வைங்க. நல்லா மொறுன்னு காயணும். நல்லா வெயில் அடிக்குது, வச்சாச்சு. நல்லா காயணும் 2-3 நாளைக்கு. மண் படாத இடமா வீட்டுக்குள்ளே வைங்க. இந்த பவுட்ரு நல்லா வெயிலில் காஞ்ச உடனே, அந்த இலை முடக்கத்தான் இலை வெயிலில் காஞ்ச உடனே அதை எடுத்து பாருங்கள், சுக்கு சீரகம் அந்த ஒரு கிண்ணம் நிறையா, இந்த கிண்ணம் நிறையா பூ பறித்து அந்த இலை பறிச்சுட்டு அந்த வலிய அதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய சுக்கு நல்லா தட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். இல்லை அந்த ஜார் பல் உடஞ்சிரும். நல்லா கல்லில் தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சுக்கு இவ்வளோ பெருசு, ஒரு 3 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு ஒரு ஸ்பூனு, எல்லாத்தையும் நல்லா லைட்டாக வறுத்துட்டு அந்த இலையை நல்லா காஞ்ச இலையை வறுக்கக்கூடாது, காஞ்ச இலையை அப்படியே மிக்சியில் போட்டு மஞ்சத்தூள், கல் மஞ்சள் இருந்தது அதையும் தட்டி போட்டுட்டோம். ஒரு இவ்வளோ நீளம் மஞ்சள் தான் நோய் கொல்லி, அவ்வளோ உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது மஞ்சள். அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு, இது வந்து 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதில் சின்ன வெங்காயம் 2 தட்டி போட்டுக்கணும். முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப சூடு, முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக தீர்வு. இந்த நரம்பு இழுக்கிறது, இது வந்து என்னுடைய அனுபவம், 3 வருஷத்து அனுபவம். அதனால தான் வேலியில் பாருங்கள் விதை வாங்கிட்டு வந்து போட்டு அதுக்கு இப்போ காலியாக போகுது.
ஒரு நம்ம ஏதோ இலை இல்லை, மழை காலத்தில் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. போன தடவை மாடு வந்து ஏதோ இழுத்து எல்லாம் காஞ்சிருச்சு. அந்த டைமில் நல்ல வேலை பொடி இதை வலிய பண்ணி வச்சுருந்தேன். அப்பப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம், சின்ன ஸ்பூனில். இப்போ காலியாக போது திரும்ப இப்போ எல்லாம் விதை போட்டு அந்தனுடைய விதையை முளைச்சி நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் கொடியை முதல்ல பார்த்து ஏற்றி விட்டேன். அது மாடு அவ்வளோ மேயறதில்ல. அதனால் அந்த இலை வெளியில் போகிறவங்க வரவங்க அவசரத்துக்கு அப்படியே பிச்சுட்டு போயிடுறாங்க. அது ஒரு சில டைம் வேறையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அது காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பழைய பொடி, அது காய வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையானது என்னென்ன தெரியுங்களா? சுக்கு 1 கிலோ, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து, தனியா ஒரு 5 ஸ்பூனு தனியா போட்டு நல்லா 5 ஸ்பூன் இல்லை 10 ஸ்பூன் தனியாக கூட வச்சுக்கோங்க. ஏன்னா முடக்கத்தாங்கீரை அவ்வளோ சூடு. அதனால் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஒரு 3 டம்ளர் வச்சு ஒரு 2 பேர் ஒருத்தர் குடிக்கணும்னா 2 டம்ளர் வைங்க. 4 சின்ன வெங்காயம் முழுசும் அப்படியே தண்ணியில் அலசி தோல் உரிக்காத தட்டி போட்டுக்கோங்க. 2 பல்லு பூண்டு அதையும் அலசி தோல் உரிக்காத தட்டி போட்டுக்கோங்க. நல்லா 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதித்து வடிகட்டி நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் வேணால் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவேன். வெறும் வயிற்றில் குடிக்கிறவங்க பெருங்காயம் போடாதீங்க. போட்டால் நல்லது, கேஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் அப்பப்போ எப்போயாவது வேணுங்குள்ளே போட்டுக்குவேன். அது டெய்லி காலையிலனா குடிச்சிடுவேன். நீங்கள் வாரம் 2 நாள் குடித்தா கூட இந்த கை கால் நரம்பு இழுக்கிறவங்க, கால் வலி, முட்டி வலி, உடம்புல நீர் கொத்துறது, அது எல்லாத்துக்கும் இது பாருங்கள். பப்பாளி மரம் ஒன்று உடஞ்சி விழுந்துருச்சு எங்களுக்கு. அதே மெத்தேடில் தான் சுக்கு, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் வறுத்து போட்டு தனியா போட்டு அதே மெத்தேடில் இதையும் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பெரிய மரம் உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால் இது வந்து முடக்கத்தான் இலைன்னு போட்டிருக்கேன். இது அலைஞ்சிருச்சு விளக்கல் பாருங்கள். முடக்கத்தான் இலை, முடக்கத்தான் பவுடர். இது வந்து அதே மெத்தேடு தான். இது அவ்வளோ பிள்ளைங்களுக்கு கஷாயம். பப்பாளி பவுட்ரு இதில் எழுதி வச்சுட்டேன். இது வந்து நானும் போட்டு தருவேன். ஆனால் முக்கால்வாசி பேத்தி பேராண்டிக்கு வாரானா 5 நாளுக்கு ஒரு தடவை கஷாயம் வைப்பேன். அந்த கஷாயத்தில் இது 1 டம்ளர். சளி பிடிச்சா கஷாயக்குள்ளே அதில் எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பப்பாளி இலையில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு. அந்த கஷாயம் போடக்குள்ள அரை ஸ்பூன் போட்டு அவங்களுக்கு கொதிக்க வச்சு கஷாயத்தை கொடுத்துருவேன். நானும் அப்பப்போ இதோடு கொஞ்சம் போட்டுக்குவேன். முடக்கத்தான் தலையோடு கொஞ்சம் போட்டுக்குவேன். டப்பா நிறையா அரைச்சி வச்சேன், எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பயனடைங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எந்த மருந்துக்குமே ஈடாகாதுங்க இந்த முடக்கத்தாங்கீரை. என்னுடைய அனுபவம் எனக்கு எல்லாம் இருந்தது. இங்கிலீஷ் மெடிசன் ஒத்துக்காது, நரம்பெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. பவர் மாத்திரை கொடுத்து 2 லட்சம் செலவு பண்ண, நல்லாவே இல்லை. கடைசியாக ஹோமியோபதிக்கு போய் நல்லாச்சு. இருந்தாலும் அவரே சொல்லிட்டார், உங்களுடைய வைத்தியம் தான் 60%, என்னுடைய மாத்திரை 40% தான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கஷாயம் டெய்லி காலையிலனா குடிச்சிடுவேன். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. அதுக்கப்புறம் வாரம் 3 நாள், அப்புறம் 2 நாள், இப்போ வாரம் 1 நாள். ஓரளவுக்கு ஒரு 80% நல்லா இருக்கிறேங்க. 90% நல்லா இருக்கேன். நல்லா நடக்கிறேன். அந்த நரம்பு இதெல்லாம் இழுக்கிறது இல்லை. இந்த பருப்பு ஐட்டம், இந்த வாயு ஐட்டம் சேர்த்தா கொஞ்சம் இழுக்கும். அந்த டைமில் இந்த கஷாயம் ஒன்று போட்டு குடித்தா சரியாயிடும். அவ்வளோ பவருங்க. டாக்டரே சொல்லிட்டார், உங்களுடைய கை வைத்தியம் தான் உங்களை காப்பாற்றிருக்குன்னு. இதில் அவ்வளோ பவர். இந்த எல்லா வீடியோவிலையும் இந்த குழம்பு, காய், அது இது போடுறத விட இந்த வீடியோ ரொம்ப பயனானதுனால தான் இதை எடுத்து போடணுன்னு நான் எடுத்து போடுறேன். நீங்கள் எல்லாருமே வில்லேஜிலலாம் இருந்தால் முடக்கத்தான் தலை நல்லா கிடைக்கும். வாங்கி காய வச்சு எடுத்து உங்கள் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கஷாயம் போடக்குள்ள அப்படி கொஞ்சம் போட்டு கொடுத்தா அந்த நரம்பு இழுக்கிறது, நரம்பு தளர்ச்சி எல்லாம் வராது. எங்கள் அண்ணன் வீட்டில் கூட சொல்லிட்டு வந்தேன். அண்ணனுக்கு, எங்கள் மகளுக்கு எல்லாம் இருக்குது. அவங்க இது செய்கிறாங்களோ என்னன்னு தெரியல. இந்த தடவை லீவில் போனால் தான் சொல்லிட்டு வரணும் அவங்களுக்கும். இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே என் பெல் பட்டனுக்கு டச் பண்ணிக்கோங்க.